கூரன் திரை விமர்சனம். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம் வந்து கூரன் திரைப்படம். கூரன் என்றால் என்ன? நாய், டாக், செல்லப்பிராணி வகையில் சேர்ந்தது. இந்த கூரனுடைய கதை தான் முழுமையாக. இதற்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக யாராவது நடிச்சிருக்கிறாங்கன்னா, இது இயக்குறத நம்ம ஃபஸ்ட்டு போவோமே. இயக்குனர் வந்து யாருனாக்கா நிதின் வெம்புட்டி. ஒரு மலையாள, அதாவது கேரளாவை சார்ந்த ஒரு இயக்குனர். அது மாதிரி தயாரிப்பாளர் விக்கி. மியூசிக் வந்து சித்தார்த் விபின் பண்ணியிருக்கிறாரு. இதில் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி யாருனாக்கா மார்டின் தன்ராஜும். எடிட்டர் வந்து கே மருது. இவங்கெல்லாம் வந்து இந்த டெக்னீஷியனாக இருக்காங்க. இதில் என்ன கதை என்னங்க? அதாவது ஒரு நாயை ஒரு வசதியான ஒரு தெனாவட்டாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியோட புள்ள ஒரு நாயும் தன் குட்டியும் சேர்ந்து வரும்பொழுது அதை அடித்துவிட்டு சென்று விடுகிறார்கள். சென்று விடுகிறார். எது மப்பு மந்தாரத்தில் போகிறப்ப அடிச்சுட்டு போயிட்டு அதோட இதில் வேறு பந்தா பண்ணிட்டு வர அது ஒரு கெக்களிப்பு. என்ன, ஒரு இளிச்சவாயை ஏலப்பாளைய பண்ணும் பொழுது வசதி வாய்ப்புள்ள திம்பு தைரியமாக இருக்கிறவர்கள் செய்வது தான் அந்த நடைமுறையை மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, ஜார்ஜ் மரியான் இதில் முக்கியமாக அதில் பார்க்கும்பொழுது ஜார்ஜ் மரியான் நம்ம நிறைய இடத்துல ஒரு கண் குருடர் அந்த மாற்றுத்திறனாளியாக செய்கிறார். அந்த நாயை தன்னுடைய குட்டியை அடித்தவர்களை தண்டிப்பது எப்படி அப்படிங்கிறதா இது டைரக்டரே நண்பர்கள்லாம் சொன்னாங்க. இது வந்து நம்ம திருவாரூரில் வந்து மனுநீதி சோழன் தன்னுடைய பையனை வந்து இதில் தேரில் ஏற்றி கொண்டார்ல, அந்த மணி அடிக்கும் பொழுது அதை வெளிப்படையாக சொல்கிறார். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தட் ஒன்று, ஒய் நாட் வி டூ இட் ஆஃப்ங்கிற மாதிரி நாங்கள் திட்டமிட்டு அதோட மறுபடியும் தான். ஓகே, அப்போ அந்த நாய் வந்து இவ்வளோ புத்திசாலமாக தேவர் ஃபிலிம்ஸில் பண்ணாத இதில் ஒன்றும் பெருசாக பண்ணிடல. இதை விட ராம்நாராயணும் நிறைய நாய் பூனை அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்திருக்கிறார். இதை விட எல்லாம் மற்ற படங்கள் செய்வதை விட இதில் ஒரு வித்தியாசமாக செய்திருக்கிறார்கள். என்னென்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் அதை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதை எஸ் ஏ சந்திரசேகராக இருக்கட்டும், நக்கலில் நையாண்டி பண்ணுவாங்கல்ல, காவல்துறையில் எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. காவல்துறைன்னா அந்த அட்மாஸ்பியர் தான். அந்த நம்ம அடிச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு ஐச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு வர்றவங்களை கேஸு கம்ப்ளைண்ட் எப்படியெல்லாம் இழுக்கடிக்கிறார்கள் என்பதை சந்திரசேகர் இருக்கிறார். எஸ் ஏ சந்திரசேகர் தான் சட்டத்தின் போராட்டம் நடத்துவராச்சு. அவர் அழகாக பஞ்சு பண்ணியிருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற வழக்கறிஞர் அல்லது நீதிபதியாக வந்திருக்கிறார். 10 வருடமாக கேஸ் எல்லாம் எடுக்கிற ஒரே ஒரு கேஸு இதுதான். இது ஒய்ஜேந்திரன் அழைக்கிறார் அந்த ஜட்ஜாக. அது ஒரு அலட்சியம் இல்லைடா, ஒரு நாய் செத்து போய் தூக்கி போட்டு போட்டிதாடா அப்படின்னு சொல்லாமல் கேட்கிறார். அவர் ஃப்ரெண்டு என்பதை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையை சொல்லப்படுகிறது. வர்றாங்க கொடைக்கானல். அந்த இதை நம்ம டிஓபி இருக்கிறார்ல, யார், மார்டின் தன்ராஜ் வந்து அந்த கொடைக்கானலுடைய இயற்கை எழில கொண்டு வந்து இப்போ இந்த கோடைக்காலம் வரப்போது போக முடியாதவங்க இல்லை போகிறதுக்கு ஒரு தூண்டுவதற்காக அவர் அழகாக பண்ணி வச்சிட்டார். அது மாதிரி அந்த எடிட்டிங் வந்து எங்கெங்கே என்னென்ன வந்து மாற்றி போகணும், ரித்தமிக்காக போகணுங்கிறதுக்காக வேண்டி தன்ராஜ் அதை மருந்து பண்ணியிருக்கிறாரு. இதில் தயாரிப்பாளர் விக்கி வந்து துணிச்சலாக செய்திருந்தாலும் இதையெல்லாம் அடித்தடி வெட்டு குத்து இதெல்லாம் போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் அது அரசியல்வாதியாக செய்கிறார்கள்ல. அரசியல்வாதிகள், அழிச்சாட்டியக்காரர்கள், அடிதடிக்காரர்கள் எப்படியெல்லாம் சட்டத்தை வளைக்கிறார்கள், வளைக்கப்பட்ட சட்டத்தை எப்படி தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். இதுல என்னாச்சுன்னா, நிறைய மைண்ட் வாய்ஸ் எப்படி செய்கிறார்கள், அவர் கட்சிக்காரர் எப்படி எல்லாம் சிக்னல் கொடுக்கிறார். கட்சிக்காரர் வந்து ஒரு பிள்ளை அடிச்சுவாங்க, நல்லா கேட்டல இவர் நம்ம வக்கீல் தோண்டி கேட்டார்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கோம்ல, அதை வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி என்னாச்சுன்னா, வந்து இந்த அரசு ட்ரிங்க்ஸ் அது மாதிரி சில விஷயம் ஜட்ஜி போஸ்ட்ல நிறைய ஆரம்பிச்சு சொன்ன நிறைய அந்த கேஸ் சில அதிகமா இருந்த தேவை என்பதை சுட்டி காட்டியிருக்க விட்டுருங்க. லாங்குவேஜஸ் எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறா, இப்போ அண்மை காலத்தில் என்னென்ன வந்திருக்கு, டெக்னாலஜிஸ் வந்திருக்குங்கிறத அது வந்து ஒரு காமெடியனாக இருந்தாலும் அது ஒரு நிதானமாக சொல்ல வேண்டிய விதத்தில் மெதுவாக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அந்த நாயோட காதலையும் அந்த மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வரும்பொழுது அதோட வாய்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உலக நாடுகளில் வந்தாச்சு அந்த நாயோட மொழியை மொழிபெயர்ப்பதற்கு. இது என்னன்னா, நான் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக
லாஜிக் வரக்கூடிய அளவுக்கு அது காவல்துறையில பணியாற்றிய நாயி அப்படிங்கிறது சொல்லி விடுகிறார். இது வந்து இப்படியெல்லாம் நடக்குமாங்கிறது உதாரணமே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூர்ல மனுநீதி சோழனோட இருக்கிறது என்பதையும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன், இது ஒரு சஸ்பென்ஸு த்ரில்லரு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருப்ப வேற மாதிரி போகுது. இதுதான் ஒரு ஸ்கிரீன் பிளேயோட இன்னொரு வடிவம். அந்த திரைக்கதை அந்த விஷயத்துல வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அழகா உட்கார்ந்து இருக்கிறாருன்னு தெரியுது. அவருடைய உதவியாளராக தான் அவர் பணியாற்றி இருக்கிறார். அதனால இந்த உரிமையை எடுத்து நிறைய ஆலோசனைகள் வழங்கினார். இதுல குறிப்பா என்னன்னா, நம்ம விலங்கின இதுகள் வந்து மேனகா காந்தி வந்து இங்க இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க, ஆடியோ வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் முக்கியமான ஒரு லாஜிக்கை மறந்து விட்டார்கள். இனி படையெடுப்பவர்கள் எடுக்கட்டும். எப்பொழுதுமே பெண்கள் நல வாரியம்னு இருக்கு, பெண்கள் கமிஷன் இருக்கு, குழந்தைகள் கமிஷன் இருக்கு, நல கமிஷன் இருக்கு, லேபர் கமிஷன் இருக்கிற மாதிரி விலங்கினங்களுக்கு என்று இப்போ நம்ம ஜல்லிக்கட்டெல்லாம் நிறுத்துறாங்களா, அந்த கோர்ட்டில் தான் இதை வாதிட முடியும். இது ஏனோ அது வந்து இந்த கோர்ட்டில் வந்து சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஆர்குமெண்ட்ஸ் பேச வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கும் நீதிமன்றத்துக்குள்ள அத்தனை பவரும் இருக்கு. இப்போ விலங்கினங்கள் துன்புறுத்தப்படவில்லை, எல்லாம் போய் பர்மிஷன் வாங்கணும். இப்போ அதுக்கு வந்தாச்சு. ராமன் வந்து காட்டுக்கு போனார் 14 வருஷம், ஏன் போனார் அப்படின்னு கேட்குறப்போ ராமராஜ்யம் சொன்னாங்க. எல்லா விலங்கினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் அவருடைய ஃபீலிங்ஸ் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை தெரிந்து கொண்டு ஆட்சி புரிந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுவது. இதில் வந்து அதை தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த உணர்வுகள், அந்த நாயோட உணர்வுகள், எஸ் ஏ சந்திரசேகர் ரிட்டையர்டு அந்த ஜட்ஜி ஒரே பிளேட்டில் நாயும் அவரும் சாப்பிடுகிறது, பக்கத்தில் படுத்திருக்கிறது, எல்லாம் சற்று அதிகமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்குது. ஏன்னா அது சம்மந்தமே இல்லாமல் அந்த முன்ன பின்ன தெரியாத நாய்க்கு இது செய்கிறார்கள் என்றாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் விலங்கினங்களை வைத்து பேய் பிசாசெல்லாம் ஓட்டி தள்ளிவிட்டாங்க. யார் லாரன்ஸாக இருக்கட்டும், இவன் மற்ற ஆட்களை எல்லாத்தையும் பேய் பிசாசு எதை பார்த்தாலும் நீர் என்றால் பயம், நிலம் என்றால் பயம் என்று வந்து விட்டது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிற மாதிரி புதிதாக இதை கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வேண்டிய படம், அனைவரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், குழந்தைகளோட குதூகலிக்கலாம். ஊட்டி கொடைக்கெல்லாம் போக முடியாதுங்க அந்த இதில், அதுக்காக போய் பார்த்துட்டு வச்சு வெற்றிக்கிறேன் பார்க்கலாம். பாருங்க, வாழ்த்துக்கள்.